தரங்கம்பாடியில் இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் நடத்தும் ரேமா வாக்குத்தத்த ஆராதனை. ஒவ்வொரு மாதமும் முதலாவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஐபிஏ திருச்சபை காத்தான்சாவடி. தரங்கம்பாடியில் இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் நடத்தும் ரேமா வாக்குத்தத்த ஆராதனை. ஒவ்வொரு மாதமும் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாராவது ஒருவர் மைக்ல வாசிச்சா நல்லா இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. மைக்கிலையா? சரி, பரவாயில்ல. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். விடுங்க. உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரியா, ஐயா உங்க சபைக்கு திறந்த வாசலை உனக்கு முன் நான் வைத்திருக்கிறேன். திறந்த வாசல், திறந்த வாசல். ஒரு வாசல் திறக்கப்படுது, நன்மையின் வாசல் திறக்கப்படுது, ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கப்படுது, எழுப்புதலின் வாசல் திறக்கப்படுது. ஆமா 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 ஆமா, அல்லேலூயா. ஆமா ஆமா, ஏலி உண்டாக போகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய மகிமையை பார்க்கும்படி உங்கள் கண்கள் ஆச்சரியப்படும்படி வாசல் திறக்கப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு முந்தின வசனம் படிங்களா, 7ஆம் வசனம் படிங்களா. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவர். சொன்னது யாரு? பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. டெஸ்டினேஷன் ரொம்ப முக்கியம். யாரு சொல்றாங்கிறது முக்கியம். ஆமென் சொல்லுங்க. ரோட்ல போற எனக்கு இப்போ 1 லட்சம் ரூபாய் பணம் தேவை. ரோட்ல காகிதம் முறுக்கிட்டு இருக்கிறார் ஒரு தாத்தா. அவர் சொல்றாரு, நாளைக்கு வாங்க நான் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன். அந்த வார்த்தையை நான் நம்புவேனா? அல்லது நான் மயிலாடுதுறை எம்பி என்னை பார்த்து, பிரதர் உங்களுக்கு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன், எங்க ஆபீஸ்ல வந்து என்ன பாருங்க அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையை நான் நம்புவேனா? யாருடைய வார்த்தையை நம்புவேன்? மயிலாடுதுறை எம்பியினுடைய வார்த்தையை. ஏன்? அவருடைய பொசிஷன். இங்க ஆண்டவர் சொல்றாரு, உண்மை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர், தாவீதின் வம்சம், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற நான் சொல்லுகிறேன், என் சபையே உனக்கு நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உன் கிரியைகளை நான் பார்த்துக்கிட்டு வர்றேன். அதாவது ஒரு கிராம சபை தான் இது. ஆனா அதுல மிக நேர்த்தியான ஒரு ஆராதனை அழகா வச்சிருக்கிறாங்க சபை. இந்த சபையை நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்னு பார்த்துட்டா ஒரு பாஸ்டரோட லைஃப் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிடும். அப்படின்னு சொல்லுங்களேன். நான் ரொம்ப அந்த டீசெண்டா ரொம்ப நேர்த்தியா செய்யணும்னு ஆசைப்படுவேன் நான். ஏன்னா அதுதான் நம்முடைய வாழ்க்கை, அதுதான் நம்முடைய வேலை. நான் ஒரு நாள் ஒரு சபைக்கு என்ன அனுப்புனாங்க அம்மா, பாஸ்டம்மா. ஒரு நாள் ஒரு சபைக்கு என்ன அனுப்புனாங்க, பிரசங்கம் பண்ண அனுப்புனாங்க. அவங்க சொன்னாங்க, என்னால் வர முடியாது, நீங்கள் போய் கொஞ்சம் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துருங்கன்னாங்க. இப்போ இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. நானும் சரின்னு போனேன். ஞாயிற்றுக்கிழமை சும்மா தானே இருக்கும், அந்த மக்களை போய் பார்த்துட்டு சோமன்ட்டு வந்தலான்னு போனேன். பலிபீடம் இருந்துச்சு. பலிபீடத்தின் மேலே ஒரு வசன அட்டை இருந்தது. அந்த வசன அட்டைக்கு மேலே ஒரு ஒட்டடை இருந்தது. சரி, என்னடா அது வசன அட்டை மேலே ஒட்டடை இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தொடப்போம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க துணியை எடுத்து தொடக்கலான்ட்டு அந்த அட்டையை தூக்குறா. பின்னாடி 3 நட்டுவாக்களி படுத்து கிடக்கு. சீரியஸாக சொல்கிறேன்.
வேற எங்கேயும் இல்லை, இந்த பரசலூருங்கிற கிராமத்தில். பின்னாடி நட்டுவாக்கலிங்க இவ்வளோ பெருசு படுத்து கிடக்கு. அவன் என்னைக்கு அதை சுத்தம் பண்ணானே தெரியாது. எங்க அப்பா அடிக்கடி, எங்க அப்பா போலீஸ்காரரு, எங்க அப்பா சொல்லுவாரு, ஒரு மனுஷனுடைய தலைமுடியையும் அவனுடைய போடுற செப்பலையும் பார்த்துட்டு அவனுடைய தரம் என்னன்னு தெரிஞ்சிடும். இந்த தலைமுடியெல்லாம் கண்ணாமன்னு விட்டுறாங்க, ரவுடி பயலுக்கு தான் விட்டுவாங்க தலைமுடி. எங்க அப்பா சொல்லுவார், தலைமுடியையும் ஒருத்தன் போடுற அந்த செப்பல், இந்த ஷூ, அந்த மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டா அவன் தராதரம் என்னன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு நீ போனீன்னா, ஒரு வீட்டில் இருக்கிற கிச்சனையும் அந்த வீட்டில் இருக்கிற டாய்லெட்டையும் பார்த்துட்டா அவங்க வண்டவாளம் என்னன்னு தெரிஞ்சிடும். சில பேர் வீட்டில் கிச்சன் கூட இன்னைக்கு டாய்லெட் மாதிரி தான் இருக்கு. ஒரு அம்மா என்ன ரொம்ப நல்லா கவனிக்குங்க, போனா சாப்பாடு கொடுக்கும், நல்லா இருக்கும், டேஸ்ட், வெரி டேஸ்ட். அந்த சாப்பாடு சோத்திரம் நல்லா இருக்கும். ஒரு நாள் அந்த சிங்க்ல தண்ணி வரலன்ட்டு கிச்சனுக்குள்ள போய் கை கழுவலான்னு போயிட்டாங்க. அன்னையோட அது போடுற சாப்பாட்டை மறந்துட்டேன் நான். உண்மையா சொல்றேன், என் மனைவியை நான் நின்றுகிட்டே தான் இருப்பேன். கிச்சன் சுத்தமா இல்ல, தொலைச்சு எடுத்துருவேன். உண்மையா நான் சொல்றேங்க, கிச்சனுக்குள்ள அழுக்கு இருந்ததுன்னா கட்டுப்பாய் திட்டுவேன் நான். ஏன்னா நம்ம வீடு ஊழியர்கள் வருகிற வீடு, திறந்த வாசல். உன் கிரியைகளை நான் அறிந்தேன், நீ நாமத்தை மறுதலிக்கல. யாருக்கு தான் கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? எங்க வீடு வந்து சின்னோண்டு கூரை வீடு. அப்ப இந்த பொண்ணை அவங்க மாமனார் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. என் மாமனார் ஏன்னா சின்னோண்டு வீடுனாரு. கர்த்தர் அதெல்லாம் பார்த்தாரு. அந்த சின்ன வீட்லையும் தனியா ஒதுக்கி ஜபத்துக்கு அதிக நேரம் நான் ஒதுக்குவேன். இன்னைக்கு கர்த்தர் 1400 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பெரிய வீட்டை கட்டி கொடுத்துருக்கிறாரு. அதுல எங்க அப்பாவுக்கு 10க்கு 10 ரூம் சூப்பரா கட்டி வச்சிருப்பேன். எங்களுடைய பெட்ரூம் கூட அவ்வளவு அழகா இருக்காது, என்னுடைய ப்ரேயர் ரூம் ரொம்ப அழகா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். என்ன ராஜா வர்றாரு. அல்லேலூயா. என் வசனத்தை யாருக்கு தான் கஷ்டம் இல்லை? கஷ்டத்தை பார்த்துட்டு இருந்தோம்னா அப்படியே உட்கார வேண்டியதுதான். கர்த்தரை பாரு, கஷ்டம் விலகும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவர் தெளிவா சொன்னார், நான் திறந்த வாசலை இந்த சபைக்கு கொடுக்க போகிறேன். ஆமா, பல வாசல்கள். ஒருவேளை வெளிநாட்டுல கூட இப்படி ஊழியங்கள் ஓப்பன் ஆகும் போல தோணுது. சோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். அப்படி நல்லா தான் அருமையா ஒர்ஷிப் பண்றாரு உங்க ஐயா, செம்மையா ஒர்ஷிப் பண்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். எப்பயுமே ஆராதிக்கிறவனை கர்த்தர் உயர்த்திட்டு தான் இருப்பாரு. பாட்டு பாடுறவங்களை கர்த்தர் என்ன செய்வாரு? ஆமா, பாட்டு மட்டும் பாடிட்டு இருந்தா உயர்த்த மாட்டாரு, அதோட வசனத்தையும் பேசினா உயர்த்திடுவாரு. இல்லையா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றார், திறந்த வாசல், திறந்த வாசல். அவர் ராஜா, அவர் உண்மை உள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர். அவருடைய வாழ்க்கையில பொய் கிடையாது, அவருடைய வார்த்தையில முன்னுக்கு பின் இருக்காது. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். 1000 தலைமுறைக்கும் அவர் நம் மீது இரக்கம் செய்கிற தெய்வம். அவர் சொல்றாரு, திறந்த வாசலை நான் வைக்கிறேன். அங்கே தேவனுடைய வாசல் திறந்தே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? சங்கீதம் 130 அதனுடைய 5 வாசிங்களேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அவருடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற கவலை அவனை ஒடுக்கும், நல்ல வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நல்ல வார்த்தையோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம், ஊனையும் கணுக்களையும் உருவ குத்தி அதை பிரிக்கிறதா இருக்கிறது, இருதயத்தின் நினைவுகளை அது வகையறுக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா பேய் நடுங்காதுங்க. கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா அற்புதம் நடக்காது. கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா வாழ்க்கை கட்டப்படாது. கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா உங்களுடைய குடும்பம் தழைக்காது, ஆசீர்வதிக்கப்படாது. எனவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க என்ன செய்யணுமா? ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்குதோ அந்த இடத்துல தேவனுடைய ஜீவன் இறங்கி வரும். அவர் சொன்னாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் அப்படிங்கிறாரு. அந்த வார்த்தைக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த வார்த்தையை நீங்க நேசிங்க. அவர்தான் வார்த்தை. அந்த வார்த்தை எங்க இருக்கிறதோ அங்கே திறந்த வாசல். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்களேன், அந்த வார்த்தை எங்க இருக்குதோ. ஏன்னு நல்லா சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அந்த வார்த்தை எங்க இருக்கிறதோ, ஆமா, அந்த வார்த்தை இருக்கிற இடத்துல சொல்லுங்க, சொல்லுங்க, வாசல் திறக்கும், வாசல் திறக்கும். அந்த வார்த்தையை நீங்க பிடிச்சுக்கோங்க, அந்த வார்த்தையை நீங்க பிடிச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை இருக்குதான்றதை மட்டும்
நீங்க அவ்வப்போது செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லம், அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன், அந்த வார்த்தைக்குள்ளதான் ஜீவன் இருக்கு. அந்த வார்த்தை எங்கெல்லாம் கடந்து போகிறதோ, அப்படி கடந்து போன சிலரை நான் காட்டுறேன், உங்களுக்கு புரியும். ஆமென். ஆமா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை குறித்து நிறைய பேர் இன்னைக்கு என்ன செய்யறது இல்ல, ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு இல்ல. அந்த வார்த்தையில் இருக்கிற பவர் தெரியல. அந்த வார்த்தையை படிச்சுட்டு பேசுறாங்களே ஒழிய தியானிச்சுட்டு பேசுறது இல்ல. எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பிரசங்கிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் எழுப்புதலின் தீ வந்தது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆமா, பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணா 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்ப அந்த வார்த்தையை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தைக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த திருச்சபை வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது கர்த்தர் திறந்த வாசலை உங்களுக்குள்ள கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சங்கீதம் 34:10 சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருந்தாலும் எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். சொல்லுங்க. என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றார். சொல்லுங்க. என் தலையை சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சொல்லுங்க. ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். சொல்லுங்க. ஆத்துமாவை ஆவி ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே. சொல்லுங்களேன் எல்லாரும், எல்லாரும். ஒரு திறந்த வாசல். குறையில்லையே, ஆண்டவரை குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு. சிங்கக்குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு. ஜீசஸ். நல்ல கையை தட்டி. நல்ல கையை தட்டுங்க. ஆண்டவர் நல்லவர்.
மகிமை செல்வத்தினார் என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் இப்படி உரைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். உரைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சொல்லுங்க, திறந்த வாசல். ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப வல்லவரையா, ரொம்ப ரொம்ப வல்லவரையா, ரொம்ப ரொம்ப வல்லவரையா, ரொம்ப ரொம்ப வல்லவரையா. பரிசுத்த நீதானையா, பரிசுத்த நீதானையா, பரிசுத்த நீதானையா, பரிசுத்த நீதானையா. ரட்சகரும் நீதானையா. சொல்லுங்களேன், ரட்சகரும் ரட்சகரும் நீதானையா, ரட்சகரும் நீதானையா, ரட்சகரும் நீதானையா, ரட்சகரும் நீதானையா, ரட்சகரும் நீதானையா, ரட்சகரும் நீதானையா. சொல்லுங்க, வாயை திறந்து. திறந்த வாசல், திறந்த வாசல். அவருடைய வார்த்தையால திறக்க போகுது, அவருடைய வார்த்தையால திறக்க போகுது. மதுரை சிஎஸ்ஐ பசுமலை சிஎஸ்ஐல ஆண்டவருடைய வார்த்தை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல பெரிய 3000 பேர் அந்த சபையில இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் தொடர்ந்து அந்த இடத்துக்கு நான் போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சிருக்கிறேன். இப்போ 2 வருஷமா தான் போகல. போன வருஷம் இந்த வருஷம் தான் போகல. அப்போ லாஸ்ட் வருஷம் 4வது வருஷம் நான் போகும்பொழுது ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா என் மகளுக்கு குழந்தை இல்லைங்க, 4 வருஷம் ஆயிட்டு குழந்தை இல்லை. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணோம், என்னன்னே தெரியல, எல்லாமே நார்மலாக தான் இருக்கு. உங்க மகளுக்கு என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்கவே முடியலன்னாங்களாம். நல்லா வளர்ந்த ஒரு குடும்பம், நல்ல செழிப்பான ஒரு குடும்பம். ப்ரேயர் முடிச்சுட்டு நான் அப்போதான் அந்த இடத்துலேருந்து வெளியில வந்தேன். அவங்க வந்து சொன்னாங்க, நான் போகிற போக்கில் சொன்னேன், அது 3வது நாள் மீட்டிங் முடிகிற மீட்டிங் அது. நான் சொன்னேன், அடுத்த வருஷம் ரெட்டை குழந்தைய கொடுத்தா வேணாம் நான் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லுங்களேன். ரெட்டை குழந்தையா கொடுத்தா வேணாம் நான் சொல்ல போறீங்க. ஏம்மா நீங்கள் காத்திருத்தலுக்கு முடிவு வருமான்ட்டு நான் வந்துட்டேன். 5வது வருடம் மறுபடியும் நான் அங்கே பிரசங்கம் பண்ண போனேன். அதே தாய், அதே மகள் ரெட்டை குழந்தையோடு வந்து நின்னான். வாசல் திறக்கும். வார்த்தை, வார்த்தை அப்படின்னு சொல்லுங்களேன். நீ ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே சொல்ல. அவர் சொல்றாரு, நீ என்னிலும் என் வார்த்தை உன்னிலும் இருந்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு உண்டாகும், கிடைக்கும், பெற்றுக்கொள்வா. எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஆமென் சொல்லுங்களேன். அந்த வார்த்தையை படிங்க, அந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணுங்க, அந்த வார்த்தையை ஒரு நாளும் தியானிங்க, அந்த வார்த்தைக்காக காத்து கடங்க. கர்த்தர் வாசலை திறக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏசப்பா கப்பர்நகமுக்கு போறாரு. எங்க இருக்கு அப்படின்னா மத்தேயு 8ஆம் அதிகாரம். அங்கே ஒரு 100க்கு அதிபதி அங்கே வருகிறான். அவன் வந்து சொல்றான், ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் இருக்கிறான்பா. அவன் ஒரு கொடிய வேதனையில இருக்கிறான். ஒரு 100க்கு அதிபதி, ஒரு பெட்டாலியன் லீடர், 100 பேர் கொண்டவனுக்கு ஒரு தளபதி அவன், அதிபதி அவன். அவன் நினைச்சிருந்தானா இந்த வேலைக்காரனை நீங்க மாத்திட்டு வேற வேலைக்காரனை கொண்டு வந்து அங்க அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும், அப்படிதானே?
அப்படிதானே? ஒருத்தர் சரியில்லை, நீ போ, உடம்பு நல்லா நீ வா, அதானே செய்ய முடியும் இருக்கிற பிஸியில. ஆனா அவன் என்ன செய்யறான்? ஏசப்பாட்ட ஓடி வர்றான். ஏன் அப்படின்னா அந்த வேலைக்காரன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். அந்த வேலைக்காரன் நல்லா இருக்கணும், அந்த வேலைக்காரன் சுகமாகணும், அந்த வேலைக்காரன் சொஸ்தமாகணும். பல டாக்டர்ஸ் பார்த்திருப்பான், பல பிரிஸ்கிரிப்ஷன் அவன் கையில் இருந்திருக்கும், பல மெடிக்கல் ரிப்போர்ட் அவன் கையில் இருந்திருக்கும், இல்ல பலர் கை விரிச்சிருப்பாங்க, அல்லது பலர் இவன் அவ்வளவுதாங்க இதுக்கு மேல தேராது, இருக்கிற வரைக்கும் சமாதானமா என்ன கேட்கிறாரோ வாங்கி கொடுத்து அவர் அனுப்பி விடுங்கன்னு கூட சொல்லி இருக்கலாம். இவனுக்கு அந்த விஷயங்கள்ல சாட்டிஸ்ஃபைட் ஆகல. அவன் கடைசியா ஒரு முடிவு எடுக்கிறான். இயேசுவிடம் போனால் ஏதாவது ஒன்றை செய்வார், இயேசுவிடம் போனால் ஏதாவது ஒன்றை செய்வார். பைபிள் சொல்லுது அவன் மிகவும் வேண்டிக் கொண்டானான், மிகவும் வேண்டிக் கொண்டான். அவன் சாதாரணமான ஆள் கிடையாதுங்க, அவன் ஒரு அதிகாரம் உடையவன், அவன் 100 பேருக்கு ஒரு அதிபதி. அவன் சொல்லுவான் 8ஆம் அதிகாரம் அந்த 9வது வசனத்துல படிச்சீங்கன்னா, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போனா போவான், மற்றொருவனை வாவென்றால் ஒருத்தனை வானா வருவான், என் வேலைக்காரனை இதை செய்வான். நான் ஒரு ஹோம் நர்ஸ் ரெடி பண்ணி கொடுத்து வீட்டிலே வச்சு பார்த்துக்கலாம். இயேசு கிட்ட வந்து சொல்றான், நான் அதிகாரம் உடையவன் தான், எனக்கு எல்லா அதிகாரம் இருக்கு இயேசுவே, ஆனால் இந்த வியாதியின் மேல என்னால அதிகாரம் செலுத்த முடியல, இந்த பலவீனத்தை என்னால நீக்க முடியல, இந்த பிரச்சனையை என்னால மாற்ற முடியல. நான் நிறைய சம்பாதிக்கிறவன் தான், பணம் பெருத்தவன் தான், பட்டம் பெருத்தவன் தான், நான் அதிகாரம் உடையவன் தான், ஆனா என்னால இதை என்ன செய்ய முடியல. விருதாச்சலம் ஏஎல்சி தானே தம்பி? விருதாச்சலம் ஏஎல்சியில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து முடிச்ச உடனே அந்த ஒரு குடும்பம் வந்தாங்க. அந்த டிக்கன்னர் அவர் தான், அவங்க தான், அந்த லேடி தான் என்னை மீட்டிங் அழைச்சவங்க. அப்போ கடைசியாக அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணும் போது என் கண்கள் திறக்கப்படுது. இவ்வளோ பிரிஸ்கிரிப்ஷன் அதில் இருக்கிறத நான் பார்க்குறேன். அவங்க வீட்டில் மருத்துவ அறிக்கை இவ்வளோ வச்சிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் ப்ராபஸியாக சொல்கிறார், இப்படி பிரச்சனையோடு நீங்கள் இருக்கிறீங்க, மருத்துவ அறிக்கைகள் உங்கள் வீட்டிலிருந்து அகற்றப்படுகிறது. அவங்க பிரேயர் முடிச்ச உடனே என் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த அக்கா, தம்பி எப்படியா சொன்ன, மாமாவுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு, அவருடைய லிவரை வந்து மாத்திருக்கிறோம், லிவரை மாத்தி ஆப்ரேட் பண்ணிருக்கிறோம், கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி 3 மாசத்துக்கு ஒரு தடவை சென்னையில் இருக்கிற ஏதோ ஒரு பேர் ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க, தெரியல, அழைச்சிட்டு போவோம். 3 மாசத்துக்கு ஒரு தடவை 2 லட்சம் ரூபா ஆகும் ட்ரீட்மெண்ட் செலவு. நான் சொன்னேன், எங்கள் இடத்துக்கு வாங்க, நான் உங்களுக்காக உபவாசத்தோட காத்திருக்கிறேன், இன்னைக்கு விட்டுருங்க, என்ன ப்ரேயர் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு விட்டுருங்க, நீங்கள் வர்றதா இருந்தால் எனக்கு சொல்லுங்க, நான் உபவாசத்தோட காத்து கிடக்கிறேன். வந்தாங்க, ஹஸ்பண்டு, பிள்ளை, ஒய்ஃபு, 2 பிள்ளைங்க, 2மே பொம்பளை பிள்ளை. பாருங்களேன், 3 பேருக்குள்ள இருக்க கட்டு வெளியில் வந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 1 லிட்டருக்கு மேலே வாந்தி எடுத்தாங்க, கக்கி எடுக்கிறாங்க எல்லாத்தையும். வீட்டுக்கு திரும்பி போனாங்க, அந்த வியாதியினுடைய உக்கிரம் இல்லாமல் சமாதானத்தோடு 3 மாசமா வாழ்றாங்க. எவ்வளோ அதிகாரம் நமக்கு இருக்கும். ஒருத்தனை போனா போவான், ஒருத்தனை வான்னா வருவான், பணம் வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் செய்யலாம். மோடி ஐயா இருக்காரு, நம்ம மோடி, பாரத பிரதமர் மோடி ஐயா, அவர்கிட்ட போய் ஒரு பிசாசு பிடிச்ச அம்மா விட்டா விரட்டிட்டு வரா. அவர் வேணா ஜெர்மன் போகலாம், அமெரிக்கா போகலாம், கனடா போகலாம், லண்டன் போகலாம், எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். ஆனால் பேயை போக வைக்கணும்னா நம்மளால தான் முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அவர்கிட்ட அதிகாரம் இருக்கு, நம்மள்ட்ட அப்பா இருக்கிறாரு. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? இவன் தெளிவா சொன்ன, அதிகாரம் இருக்கு எனக்கு. ஒருத்தனை போனா போவான், ஒருத்தனை வான்னா வருவான். 2வது இவனை குறித்து படிச்சோம் அப்படின்னா 8:10 கொஞ்சம் வாசிங்களேன். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்படுறாரு. தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, அது பயங்கரமான விசுவாசியா இருக்கானா இவன். நிறைய பேர் சர்ச்சுக்குள்ள இருப்போம், விசுவாசிக்க மாட்டோம் இல்ல. பாஸ் என்ன சொன்னாலும் மார்க் போடுவோம், பாஸ்டமா பார்த்து மார்க் போடுவோம் இல்லையா. இது எடிசன் ஐயா வந்தார், அவர் சொல்றாரு, ஐயா இந்த சபை மக்களை நினைச்சா எனக்கு வேதனையா இருக்குன்னு. போகும்போது காரில் போகும்போது புலம்பிட்டு போறாரு. என்னையா என்ன செருப்பு 2 செருப்பு பிஞ்சு போச்சியா, அது ஓரமாக கடைஞ்சி ஒரு புது செருப்பு வாங்கி போட்டேன்யா,
இந்த சபையிலேருந்து ஒரு அம்மா வந்து சொல்லிட்டு போகிறான், பாத்தியா பாஸ்டுக்கு எத்தனை செருப்பு கேட்குதுன்ட்டு போதான். வேதனையாக சொல்லிட்டு போகிறாரு என்கிட்ட காரில். விடுங்க நீங்கள் ஒரு ஆள், அதுங்க செருப்பை பார்க்கட்டு நம்ம கத்தரை பார்ப்போம்னா. நாங்களாம் ராஜா விட்டு கண்ணுக்குட்டி. அல்லேலூயா. ஆமாம், பாஸ்டர் மார்க்கு போடுறது, பாஸ்டர்மா மார்க்கு போடுறது, அவங்க இப்படி நிற்கிறாங்க அப்படி நிற்கிறாங்கிறது, இப்படி பேசுனாங்க அப்படி பேசுனாங்க. இந்த மனுஷன் விசுவாசம் பார்த்து ஏசுநாதரே ஆச்சரியப்பட்டார். இல்லை என்னடா அது இப்படி ஒரு விசுவாசமாக இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லுங்களேன். இது பயங்கரமான விசுவாசமா இருக்க, இது பயங்கரம். யாருக்கு வாசல் திறக்குங்கிறீங்க? அந்த வார்த்தையை கேட்டாதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுலயே 8ஆம் வசனத்தை படிங்களம்மா. நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள்ள வரதுக்கு நான் யாரும் இல்ல, பாத்திரன் அல்ல. ரொம்ப தாழ்மை. பக்கத்துல கைப்பிடிங்க. தாழ்மை இருக்கா? எங்கே போய் கடைக்கு போயிருக்காருன்னு கேளுங்க. இருக்கா? மீசையெல்லாம் வச்சுக்கிட்ட தாழ்மை இல்லை. தாழ்மை எங்க இருக்கணும்? தாழ்மை எங்க இருக்கணும்? இங்க இருக்கணும். எனக்கு உண்மையிலே இந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கும். இந்த பாஸ்டர் இல்லை சொல்றேன். எந்த பாஸ்டர்னா இவங்க இல்லைங்க, இந்த அங்கிலாம் போட்டு கருப்பு கீரை கட்டுவாங்கல்ல, இந்த அங்கிலாம் போட்டு கருப்பு கீரெல்லாம் கட்டி. இப்போ நிறைய பேருக்கு இப்போ கருப்பு கீரெல்லாம் கொடுத்த சேப்பு கயிறு, செவந்தி பூ கலரு, 5000 ரூபா கொடுத்தா பிஷப்பு, 10000 கொடுத்தா போப்பு, நாசமுத்து போவோம். அல்லேலூயா. எல்லாம் என்கரேஜ் பண்ணவே கூடாது, எல்லாம் வேஸ்ட்டு. அவன் அவனுடைய அழைப்பில் நிற்கணும் அப்படின்னு சொல்லுங்களேன். எல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்கும். இவங்க உட்காந்துக்கிட்டு எனக்கு மார்க் போடுறதான் வேலை இவங்களுக்கு. அவர் அப்படி பேசுகிறாரு இப்படி பேசுகிறாரு, இது எப்படி சத்தியம்? அவங்களுக்கு புரியாது. ஒருத்தனுக்கு பசியே இல்லைங்கிறதுக்காக உலகத்தில் பசியே இல்லைன்னு சொல்ல முடியுமா? உனக்கு பசி இல்லைன்னா உன்ட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது, நீ போய் என்ன செய்ய? டாக்டர்கிட்ட காட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்தா பசிக்க போகுது அப்படின்னு சொல்ல. புரியுதா நான் சொல்லுது? தாழ்மை எதில்? ட்ரெஸ்ஸில் இல்லை, மீசையை வழிக்கிறதுல இல்லை, இங்கே இருக்கணும். இங்கே இருக்கணும். உலகத்திலே பெரிய மோசமான பாவம் எது தெரியுமா? ஆவிக்குரிய பெருமை தான். நாங்களாம் யாருங்க? சபைக்கு போடுறோம். எத்தனை வருஷமா? 15 வருஷமா போடுறோம். நீ என்ன இப்போதான் வந்தியா? அப்படி உட்காரு. புதுசா வந்திருக்கு பாரு, புதுசா. உங்க பாஸ்டர் இந்த புதுசா வந்த அம்மாவை கூட்டு பேசிட்டோம்னா முடிஞ்சு, சொல்லி முடிஞ்சு. கத்தியா ஏதோ கொடுத்துருக்காப்புல இருக்க, ஏதோ கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டாப்புல இருக்க, தான் பாஸ் அங்கே அங்கேங்கிறாரு. கரெக்டாக அடிபட்டுருக்காரு. இங்கே அடி விழுந்துருக்கு, அங்கே எனக்கு முரட்டடியாக விழுவான். புதுசாக வந்தால் என்ன செய்யணும்? வாங்க உட்காருங்க, தண்ணி இனி குடிக்கிறீங்களா? பாஸ்டர் அப்படி தான் போட்டு அறுப்பாரு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, கடைசியாக நல்ல வார்த்தையாக வரும். இப்படிலாம் சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணணும். ஏன் அங்கே வந்த? பக்கத்தில் வேற சபை இல்லை, அங்கே போ. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. போட்டுருவார் மார்க்க. யார் மேலே போட்டார் மார்க்க? காயின் மேலே போட்டாரா இல்லையா? அவ்வளோதான். 7 வழியோட சுமர அப்படின்னா அலைய வேண்டியதான். விசுவாசத்தை காட்டுங்க, தாழ்மை வெளிப்படுத்துங்க. தாழ்மை வெளி. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாளில் என்னை வெறுத்தேனையா, உம்தயை பெரிதையா, என்மேல் உம்தயை பெரிதையா, உம்தயை பெரிதையா, உம்தயை பெரிதையா. அலைந்தோம் பல நாள் அவரை அறியாமல், மறந்தே திரிந்தோம் இந்த உலகத்தில். அனைத்தார் அன்பாலே, மார்பில் அனைத்தார் அன்பாலே என்னையும் மனுஷனாய் மாற்றிக்கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். தாழ்மை. எங்கிருந்து நம்ம வந்தோம்? நம்ம எங்கிருந்து வந்தோம்? இவன் அழகா சொல்றான், எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ல, எங்க வீடு பெரிய சின்னோடு வீடுன்னு சொல்லல, எங்க வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் சொன்னாரு, நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. அந்த நாழிகையிலே வேலைக்காரன் சுகமானான். அவனுடைய வாசல் திறந்தது, சுகவாசல் திறந்தது, நல்ல வாசல் திறந்தது, மகிழ்ச்சியின் வாசல் திறந்தது. நீங்க நான் உங்களை பார்த்து சொல்றேன், எந்த சுகவீனத்தோட, எந்த பலவீனத்தோட, எந்த காயத்தோட, எந்த கண்ணீரோட இந்த இடத்துல நீங்க இருந்தாலும் சரிதான், ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. அது வார்த்தையினாலே திறக்கப்படுகிறது. நீ போகலாம், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. நீ போகலாம், உனக்கு விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. நீ போகலாம்,
நான் உன்னை விடுவித்தேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். வார்த்தையினால் திறக்கிற ஒரு வாசல், வார்த்தையினால் திறக்கிற ஒரு வாசல். என் மனைவிக்கு எனக்கு 2008 கல்யாணம் நடந்துச்சுங்க. ஆமாம், ஒரு சென்னையில் வேலை செஞ்சாங்க, ஃபிசிக்கல் டைரக்டராக வேலை செய்தாங்க வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜில். ஒரு வருஷம் அங்கேயுமா இங்கேயுமா இப்படியே என் மனைவி இருந்தது. இப்போ ஒரு நாள் திடீர்னு நல்ல ஒரு சம்பளத்தில் வேலையில் இருந்தது, நல்ல சம்பளம், அன்னைக்கு பெரிய காசு. ஒரு நாள் திடீர்னு ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட, உன் மனைவியை வேலையை விட்டு வர சொல்லுனார். உன் மனைவியை, அப்போ நாங்கள் புத்தக ஊழியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், நிறைய பண தேவைகள் இருந்துச்சு எங்களுக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா புத்தக ஊழியம் மாதத்துக்கு 2000-3000 புத்தகம் வெளியிடுவோம். அது எங்கெங்கேயோ போய் யாரையோ அது ஆசீர்வதிக்கும். அப்போ கர்த்தர் பேசுகிறார், தேவைகள், இந்த ஊழியத்தை நாங்கள் ரன் பண்ணணும்னா பல ஆயிரங்கள் எங்களுக்கு தேவை, இப்போ லட்சங்களில் தேவைப்படுது. ஏன்னா மிஷினரிகளை ஏற்படுத்தியிருக்கிறோம், அங்கங்கே அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த நாளில் கர்த்தர் பேசுகிறாரு, உன்னுடைய மனைவியை வேலையை விட்டு வர சொல்லு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் சாயங்காலம் சொன்னேன், இது மாதிரி ஆண்டவர் உணர்த்துறாரு, நீ நாளைக்கு ரிசைன் பண்ணிடுறியா? இன்னைக்கு கர்த்தர் பேசினாரு, அடுத்த நாள் சாயங்காலம் ரிசைனேஷன் கொடுத்தாச்சு. வார்த்தை. இன்னைக்கு அந்த அம்மா வீட்டில் வந்து உட்காந்த பிறகுதான் நான் ஃப்ரீயாக ஊழியத்துக்கு வெளியில் போக முடியுது. கையை தட்டுங்களேன். வார்த்தையினால கர்த்தர் திறப்பார். அவங்க சம்பாதித்ததை விட கர்த்தர் இன்னைக்கு மேன்மையானதை தருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீ அவருடைய வார்த்தையை மட்டும் நம்புங்க, வார்த்தையை நம்புங்க. பாஸ்டரையா சொன்னாரு, பாஸ்டமா ஜெபிச்சு சொன்னாங்க, அல்லது சபையில பிரசங்கம் பண்ணப்பட்டது, அல்லது சபையினுடைய வாக்குத்தத்தம் இது, அல்லது சபையில இந்த வருடம் 31ஆம் தேதி இரவு நாங்கள் கூடியிருக்கும் போது தீர்க்க தரிசனமாய் எனக்கு நேரே வந்த வார்த்தை, அந்த வார்த்தையை நம்புங்களேன். செத்து கொண்டிருக்கிற ப்ராபசியா சொல்றேன், மரித்து கொண்டிருக்கிற அநேக விஷயங்கள் உயிர்த்தெழுந்து எழுந்து உட்கார்ந்து கொள்ளும். வேலைக்காரன் மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவன், ஆனால் இப்பொழுது இவன் அதிகாரத்தை பார்க்கவில்லை, விசுவாசத்தை உயர்த்தினான். இயேசு சொன்னாரு, உன் வீட்டுக்கு நான் வரண்டான்னு தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தினான். கர்த்தர் சொன்னாரு, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுள். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, வாசல் திறக்கும். நான் சொல்றேன், வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கர்த்தர் கொடுப்பாரு, குழந்தை இல்லாத பிள்ளைகள் கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை தருவார், திருமண தடைகள் மாறப்போகிறது. வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த வார்த்தை உங்களுக்குள் இருந்தால், அந்த வார்த்தை உங்கள் மேல் இருந்தால், அந்த வார்த்தை உங்கள் அருகிலே இருந்தால், கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற நன்மையான விஷயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். எடுத்து வாசிக்க நான் தெரியும். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் கொஞ்சம் குயிக்கா படிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஒன்னும் அகப்படல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். ஒண்ணுமே இல்லை. ஏறக்குறைய 30 வயசுன்னு சொல்றாங்க. யாருங்க? சீமோன். பல வருஷம் அவன் பல நாட்கள் அந்த கடலிலே போய் வாரி கொண்டு வந்தவன். அவனுக்கு அது அதிகம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். அவனுக்கு தெரியணும் எங்க வலைய போடணும்னு தெரியும். ஆனா ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே எம்டி ஆயிடுச்சு. எல்லாமே எம்டி. அடே தொய்ந்த இருதயத்தோடு வலையை அலசிக்கிட்டு இருக்கிறான். ஆமா, போன மீட்டிங்கில் கூட நான் அந்த வார்த்தையை பேசும்போது சொன்னேன், வெறுமையாக்கப்பட்டாதான் இயேசுவே வருவார் உள்ள. நீ வெறுமையாக்கப்படுறனா ஏதோ உன் வாழ்க்கையில் ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லுங்க. நீ வெறுமையாக்கப்படுறனா உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று ஆண்டவர் செய்ய போறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அலசிக்கிட்டு இருக்கிறான். இயேசு வந்து உட்கார்றாரு. அந்த 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா சீமோன் சொல்லுவாரு, ராமுழுசு நாங்க பிரயாசப்பட்டோம், ஒன்னும் ஆகப்படலை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலையை போடுப்பா. வார்த்தை மேம்புள்ளு மேயாதீங்க, ஆழமா வாங்க, ஆழமா வாங்க, ஆண்டவருடைய அன்புக்குள்ள வாங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள வாங்க. அந்த வார்த்தையை கேளுங்க. போய் திரும்பி போய் மீன் பிடி வலையை போட்டா 2 படகுகள் நிரம்பத்தக்க ஆசீர்வாதம். 2 படகுகள் நிரம்பத்தக்க ஆசீர்வாதம். நீ உங்களை பார்த்து நான் சொல்றேன், அந்த வார்த்தை உங்களை நிரப்பி அனுப்பும். அந்த வார்த்தை உங்களுடைய லைஃப்ல ஒரு சுகத்தை கொடுத்து அனுப்பும். அந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திறந்த வாசலை, வெளிச்சத்தை கொடுத்து அனுப்பும். எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. கை வச்சுக்கோங்க தலையில. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இன்னைக்கு நான் ஒரு அதிசயத்தை பார்க்கணும். உங்க வார்த்தையை நான் நம்புறேன்ப்பா.
உங்கள் வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நான் நம்புகிறேன். என் வெறுமை படகு மாறணும்யா, வெறுமை மாறணும்ப்பா, என் தரித்திரம் மாறணும்ப்பா, இந்த வட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கேன்ப்பா, அதெல்லாம் ஸ்டாப் ஆகணும். அந்த கடனை கொடுக்குற கிருபையை கொடுங்கப்பா. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. அப்படி இந்த வட்டி கடனால் பாதிக்கப்பட்டிருக்க 2 குடும்பத்தை நான் கூட பார்க்குறேன். இந்த இடத்துல ஆண்டவர் அது எல்லாத்தையும் மாற்றி போடுவார். தெய்வம் அது எல்லாத்தையும் மாற்றி போடுவார். நீங்கள் வட்டி கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது, நீங்கள் அநேகருக்கு வட்டி இல்லா கடன் கொடுக்குற பிள்ளைகளாக மாறணும். வாசல் திறப்பதாக, வாசல் திறப்பதாக. ஆமேன் சொல்லுங்களேன். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் முடியாது, ஆனால் உங்கள் வார்த்தையின்படி நான் செய்கிறேன், உங்கள் வார்த்தையின்படி நான் செய்கிறேன், உங்கள் வார்த்தையின்படி. இப்போ இயேசுநாதர் வந்தார், 3.5 வருஷம் கூட வச்சுருந்தாரு. இப்போ இயேசுநாதர் மரிச்சு போயிட்டாரு. அந்த மரிக்கிற நேரத்தில், அந்த ராத்திரியில் மறுதளிச்சான் இந்த பேதுரு, சபிச்சான் இந்த பேதுரு, சத்தியம் பண்ணா இந்த பேதுரு. ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை மட்டும் அவனோட டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தது. என்ன வார்த்தையை கொடுத்தார் தெரியுமா? என்ன வார்த்தையை கொடுத்தார் தெரியுமா? நீ பேதுருவாய் இருக்கிறாய், உன் பேரில் என் சபையை நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லுங்களேன். ஆரம்பத்தில் நம்ம எப்படி கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்க கொடுக்க நம்ம ஸ்ட்ராங்காக மாறிக்கிட்டே இருப்போம். ஐயா சொன்னார் நேற்று, எத்தனையோ இடங்களை சபையை ஆரம்பித்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு இங்கே வந்து கடைசியாக இங்கே வந்து நாங்கள் சபையை ஆரம்பிச்சிருக்கோம். வாக்குத்தத்தம் அவர் பிளான் பண்ணிலாம் கொடுக்கல, கர்த்தர் கொடுக்க வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். இங்கே நமக்கு தெரியாதுங்க, அங்கே பெரிய பதில் நமக்கு கிடைக்கும். ஆமாம், பேதுரு அவ்வளோ வைராக்கியமாக இருந்தவன் தான், அவ்வளோ ஜாலியாக ஆண்டவருடைய அற்புதங்களை அடையாளங்களை பார்த்தவன் தான். ஆனால் இப்போ என்ன ஆயிட்டு? மறுதளிக்கிறான், சபிக்கிறான், சத்தியம் பண்ணுறான், பயந்துட்டான், கர்த்தருடைய வார்த்தையை மறந்துட்டான். ஆனால் கர்த்தர் கொடுத்த வாக்கையும் கொடுத்த பொருளையும் திரும்பி வாங்காத பரம்பரையில் உள்ள நம்ம ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். அவர் திரும்பி வாங்க மாட்டார். எனவே கொடுத்த வாக்கை நினைத்து மறுபடியும் அதே கடல் கரைக்கு தேடி போகிறார். இப்பொழுது தேவனுடைய ஆவியானவர், நான் சுருக்கமாக போகிறேன், அவன் மேல் இறங்கினார். அவன் நடந்து போகிறான், அற்புதம் நடக்கிறது. அவன் யாரை தொடுகிறான், அற்புதம் நடக்கிறது. அவன் மீனவன் என்கிற அந்த வார்த்தை மாறி, அந்த ஜாதி பெயர் மாறி, இப்பொழுது கர்த்தருடைய சீஷனாய், கர்த்தருடைய ஊழியக்காரனாய், உலகத்தை கலக்குகிறவனாய் அந்த பூமியிலே ஊழியம் செய்து முடித்தான். நீ உங்களை பார்த்து நான் சொல்றேன், வெறுமையாக்கப்பட்டிருக்கன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உன்னை ரெஸ்டோர் பண்ணுவார், ரெஃபில் பண்ணுவார். உன் வாழ்க்கையை தேவன் எடுத்து கட்டுவார். நீ வெட்கப்பட்ட சகல நாட்களிலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறதை கண்டு, தேவன் உன்னை உயர்த்துகிறதை கண்டு, தேவன் உனக்காக செய்கிற காரியங்களை இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் கண்டு சொல்லுவாங்க, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இனி வாசல்கள் அடைக்கப்படாது, இனி வாசல்கள் அடைக்கப்படாது. ஆமென் சொல்லுங்களேன். எங்க ஊழியத்துக்கு ஒரு 3 பொம்பளை பிள்ளைங்க வரும். ஆள் நல்ல வாட்ட சட்டமாக இருக்கும். 3 பொம்பளை பிள்ளைங்க. கேட்டோம்னா என்னப்பான்னு கேட்டோம்னா அதுங்க சொல்லுவோம், நாங்கள் போலீஸ் போகிறோண்ணே, நாங்கள் போலீஸ்க்கு போகிறோம். ஒரு நாள் அந்த ஒரு பொண்ணுடைய ஊரில் வீட்டில் ஒரு வீட்டுக்கூட்டம். எதுக்கு இந்த வீட்டுக்கூட்டம்லாம் நடத்துகிறாங்கன்னா இதுக்கு தான். வீட்டுக்கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது கண்ணை மூடுற ஆண்டவர் இந்த பொண்ணுக்கு ஒரு போலீஸ் ட்ரெஸ் போட்டு நிற்க வைக்கிறத நான் பார்க்குறேன். அப்போ ஒரு ப்ராபஸி வருது, நீ இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகி நீ போலீஸாக மாறிடுவ. அவன் சொல்லுங்களேன். இப்போ திருவள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா போலீஸா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஒருவேளை மனம் மடிஞ்சு போய் உட்காந்துருப்போம். இதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை, பாஸ்டரையும் வாரம் பேசிட்டு தான் இருக்காரு. இப்போ நீங்கள் புதுசாக கோட்டு சுட்டுலாம் போட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை வரும். ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய வார்த்தை உங்களை தேடி வருது. அந்த வார்த்தை உங்களை தேடி வருகிறபடினாலே நான் ப்ராபஸியாக சொல்கிறேன், உங்கள் படகு நிரம்பி வழியும், உங்கள் படகு நிரம்பி வழியும். ஆமென் சொல்லுங்களேன். மரித்து கொண்டிருக்கிற, மரணத்திற்கு நேராய் குறிக்கப்பட்டிருக்கிற அநேக வேலைக்காரர்கள் கூட, அநேக உடன்பிறப்புகள் கூட, அநேக கர்த்தர் உங்களுக்கு கர்ப்பப்பிறப்பாய் கொடுத்த பிள்ளைகள் கூட எழும்பி நிற்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்படியே டிராவல் பண்ணி வந்துட்டாங்க. மோசே செத்து போயிட்டான். யோசுவா 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா மோசே செத்து போயிட்டான். இப்போ யோசுவா தலைமையில் படை புறப்பட்டு போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா பெரிய எரிகோ, அங்கே பெரிய எரிகோ. என்ன பண்றதுனே தெரியல, எப்படி இது இடிக்கிறதுன்னு தெரியல, இதை எப்படி நம்ம டெமாலிஷ் பண்றதுன்னு தெரியல. கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, 7 நாள் சுற்றி வாருங்கள், தினம் ஒரு நாள் வா, 7வது முறை 7 முறை சுற்றி வா. 7 முறை சுற்றி வந்தார்கள். கர்த்தர் அந்த பட்டணத்தை ஒப்பு கொடுத்தார். 6 முறை சுற்றும் போது ஒன்றும் தெரியவில்லை. 7வது முறை சுற்றும் பொழுது நெடுதொடியிட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த அலங்கம் இடிந்து கீழே விழுந்தது. இப்ப சொல்றேன், அப்பாவுடைய வார்த்தையை கேட்டு நீ டிராவல் பண்ணு.
5 நாள் பொறுத்த, 6 நாள் பொறுத்த, 7வது நாளும் பொறுத்து பாரு. உனக்கு எதிராக இருக்கிற அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்படும். உனக்கு எதிராக இருக்கிற பயமுறுத்தின காரியங்கள் எல்லாம் இடிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்கம்மா? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வாழ்க்கையில் அதிசயத்தை கர்த்தர் செய்வார். உங்க வாழ்க்கையில மேன்மையை கர்த்தர் செய்வார். வார்த்தையினாலே வாசல்கள் திறக்கப்பட போகிறது. நீங்க விரும்புங்க, அதை நீங்க விரும்புங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு வார்த்தை அனுப்பிட்டார்னா போதும், அந்த வார்த்தையை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். 2வது, தேவனுடைய ஆவியினால வாசல்கள் திறக்கப்பட போகுது. தேவனுடைய ஆவியினாலே. கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கோ அங்க விடுதலை உண்டு. யோவான் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க? நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். கை வைத்து காட்டுங்க. அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். நிறைய பேருக்கு அபிஷேகம் பெறல, எல்லாம் அதில் ஒரு டவுட் இருக்கும். இன்னைக்கு கேளுங்கப்பா, உடைய ஆவியை எங்கள் மேலே ஊற்றுங்கப்பா, உடைய மகிமை எங்கள் மேலே ஊற்றுங்கப்பா, உடைய வல்லமை எங்கள் மேலே வைங்கப்பா. நான் ரசிக்கப்பட்டது 1996. எனக்குள்ள 7 பேய் இருந்துச்சு. நான் மரிப்பதற்காகவே நான் ஓடிக்கொண்டிருந்தவன். 3 முறை சூசைட் அட்டன் பண்ணவன். 12 தூக்க மாத்திரை, குண்டுமணி அரைச்சி குடிச்சிருக்கிறேன், அரளிக்கொட்டை அரைச்சி குடிச்சிருக்கிறேன். 9th படிக்கும் போதே வேலி ஏறி குதிச்சு போய் நைட்டு சினிமா, நடுநிசி காட்சி, பகல் காட்சி, பேய் படமாக பார்ப்பேன். ஏன்னா உள்ள அது இருந்தது. என்னை சங்கிலியால் கட்டி வச்சுருந்தாங்க. நான் அணைக்காட்டில் படிக்கும்போது, பட்டுக்கோட்டையில் படிக்கும்போது சங்கிலியால் என்னை கட்டி வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டாங்க, இதுக்கு பிறகு இவன் தேற மாட்டான், தேராத கேஸ் தான், கர்த்தர் தேர்த்தி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்களேன். நான் விரும்பாத நேரம், யோசிக்காத நேரம், 10th 6 மாதம் பெட்டு, அப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுவேன். 10th 6 மாதம் அட்மிட்டு, 12th 6 மாதம் அட்மிட். எங்கேருந்து நான் மார்க் எடுக்க முடியும்? ஆனால் அதுலேயும் கர்த்தர் என்னை மார்க் எடுக்க வச்சார் அப்படின்னு சொல்லுங்கள். வேலூர் சிஎம்சியில் போய் டெஸ்ட் எழுதி ஃபிசியோதெரப்பி டாக்டருக்கு செலக்ட் ஆகிட்டேன். 24 ஹவர்ஸில் 60,000 பணம் கட்ட சொன்னாங்க. என்கிட்ட பணம் இல்லை. வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் பிஏ இங்கிலீஷ் இங்கே பொறையாரில் நான் ஜாயின் பண்ணேன். அப்போ தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லைடா நீ டிடிஎட் சேர்ப்பா, வாழ்க்கை நல்லாயிருக்கும். அந்த டிடிஎட் படிக்க சேர்ந்த முதல் வாரத்தில் இயேசு என்னை பெயர் சொல்லி அழைத்து கூப்பிட்டார். ஆமென் சொல்லுங்களேன். நான் ஊழியத்திற்கு அனுப்பப்பட்டவன் அல்ல, ஊழியத்திற்கு நான் அழைப்பை பெற்றவன். மேகம் போன இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினார். 29 ஆண்டுகள் எத்தனையோ இடங்களில் போய் நான் சுவிசேஷம் அறிவிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை என்னை நிரப்பின அந்த நாளை என்னால் மறக்க முடியாது. ஒரு 5000 வாட்ஸ் பவர் இறங்கினா எப்படி இருக்கும்? அப்படி இருந்தது அந்த கூட்டத்தில். அதற்கு பிறகு தினம் வங்காள விரிகுடா கடலில் போய் முழங்கால் போடுவேன். ராத்திரி 10 மணிக்கு போட்ட முழங்கால் காலையில் 4 மணிக்கு எந்திரிப்பேன். பொறையார் பகுதியில் ஊழியம் செய்த பாஸ்டர் பீட்டர் சுவாமி உங்களுக்கு தெரியும் இல்லையா? பாஸ்டர் பீட்டர் சுவாமி நல்லா தெரியும்ல? அவர் தான் சொல்லுவார். அப்போது எங்கள் அம்மாவை நல்லா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. நாங்கள் தான் அவருக்கு இடம்லாம் வாங்கி, அந்த இடம்லாம் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த இடம் தான். அவர் சொல்லுவார், உங்கள் மகன் பயங்கரமான ஊழியக்காரனா வந்துருவாம்மா. ஏன்னு கேட்டா எங்கள் அம்மா கேட்பாங்க. அவர் சொல்லுவார், என்னம்மா 10 மணி நேரம் சளைக்காமல் முழங்கால் போடுறான். நானா போட்டேன், அப்பா போட வச்சாரு அப்படின்னு சொல்லுங்களேன். தேவனுடைய ஆவி இறங்கும் போது நீ ஒரு வல்லமையான மனுஷனாய் மாற்றப்படுவாய். உன்னுடைய கண்கள் அதிசயத்தை பார்க்கும், உன்னுடைய வாய் நல்லதை பேசும், உன்னுடைய கரங்கள் கர்த்தருடைய செய்கைகளை செய்யும், உன்னுடைய கால்கள் சுவிசேஷத்துக்கு விரைந்து ஓடும். எவ்வளோதான் நம்ம தம் பண்ணாலும் ஏன் நம்மளால் ஊழியத்துக்கு வர முடியல, ஏன் ஊழியம் செய்ய முடியல தெரியுமா? ஆவியில் நிரப்பப்படலை. ஏதோ வரீங்க, ஒரு ரோமன் கேத்தலிக்கு போகிற மாதிரி, லுத்தர் சபைகளுக்கு போயிட்டு உட்காந்துட்டு வர மாதிரி நீங்கள் வரீங்க. அப்படி இருக்கக்கூடாது. இது சபையே பெந்தகோஸ்தே சபை. என்ன சபை? பெந்தகோஸ்தே அனுபவம் உங்களுக்குள்ளே இருக்கணும். இந்த கடைசி ப்ரேயரில் கர்த்தர் உங்களை ஆவியில் நிரப்புவார் இன்னைக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், போன வாரத்துக்கு முந்தின வாரம் அரக்கோணத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்தேன். 2 நாள் மீட்டிங்கில் பேசினேன். பேசி நாங்கள் வீட்டுக்கு வந்து நானும் தம்பியும் தான் போயிருந்தோம். கை அடிபட்டு ஒரு அம்மா ட்ரெயினில் அடிபட்டுச்சு. அந்த அம்மாவுக்கு கழுத்தில் இவ்வளோ பெரிய கட்டி, கால் நொண்டி. அந்த அம்மாவை பார்த்தேன். அவங்க ஒரு மிஷினரி, சிஎஸ்ஐ தென்னிந்திய மிஷினரி. 13 கிராமங்களை இயேசுவுக்கு சொந்தமாக மாற்றிருக்கிறாங்க.
2 கிராமங்களை பெரிய சபையை கட்டி கொடுத்துருக்குறாங்க. நல்லா கவனிக்கணும். கால் நொண்டி கழுத்துல கட்டி கை ட்ரெயின்லேருந்து கீழே விழுது, கை இதாயிட்டு கோணிக்கிட்டு போயிட்டு. ஏங்க அப்படி ஊழியம் செய்கிறாங்க? அவங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய ஆவி செய்ய வைக்குது. நம்ம என்ன செய்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை காது குத்துன்னு 4 நாளைக்கு முன்னாடி எவனாவது ஃபோனில் சொல்லிட்டாலே போதும், அன்னைக்கே முடிவு பண்ணிடுறோம் சபைக்கு போகக்கூடாதுன்னு. எப்போன்னு இருப்போம் போல இருக்கு. நம்மள நல்லா வருவீங்க நீங்கள். சூழ்நிலையை நம்ம உருவாக்குவோம். என்கிட்ட ஒரு பையன் இருந்தான், அருமையான பையன், உண்மையிலேயே சொல்கிறேன், சூப்பர் பையன். 8வது படிக்கும் போது என்கிட்ட வந்தான், பக்குவமாக வளர்த்து கொண்டு வந்தேன். போக போக வயசு ஏற ஏற அபிஷேகம் குறைஞ்சிரும் போல இருக்கு. அப்படி பைபிள் ஏதாவது வசனம் இருக்காயா? வயசு ஏற ஏற அபிஷேகம் குறையும், வயசு ஏற ஏற தான் மகிமை கூடும். அப்படின்னு சொல்லுங்களேன். நான் 2001 பண்ண பிரசங்கத்தெல்லாம் இப்போ போட்டு பார்த்தா எனக்கு சிரிப்பாக இருக்குது. என்னடா இப்படிலாம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், இதை கேட்டுட்டு ஒரு ஜனங்கள் உட்காந்துருக்க. 2001 15 மணி நேரம் துதி ஆராதனை, 24 மணி நேரம் துதி ஆராதனை, 36 மணி நேரம் துதி ஆராதனை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். எவ்வளவு? 36 மணி நேரம். கையில் கட்டு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு கை. இவ்வளோ பெரிய எக்ஸ்டர்னல் ராட் போட்டு பழைய ஃபோட்டோலாம் கேட்டிங்கன்னா கண்ணீர் வெடிப்பீங்க. இப்படிலாம் ஊழியம் செஞ்சுக்கலாம் ஐயா? நானா செஞ்சேன், அவர் செய்ய வச்சார். ஆமென் சொல்லுங்களேன். காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன். வயசான தாயாரை காலையில் லேட்டாக அனுப்பிச்சு கிளம்புறதுக்கு விட்டுட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன். படுத்துக்கிடமா பத்திரமா படுத்துட்டு வந்துடுறேன்ட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். ஆவியில் இருக்கணும் உற்சாகம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆவியை கேளுங்க. ஆண்டவரே உங்களுடைய ஆவி எனக்கு வேணும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுது, நான் வாசிக்கிறேன். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும், அது முருகேஷா இருந்தாலும் ஊத்துவாரு, ராஜேஷா இருந்தாலும் ஊத்துவாரு, கன்னியாயா இருந்தாலும் யோசி ஊத்துவாரு, மாரியாத்தாளா இருந்தாலும் ஊத்துவாரு. மாமிசமான யாவர் மேலும் கேட்டா ஊத்துவாரு. கேட்டு பாரு. தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களாம், சொப்பனங்களை பார்ப்பாங்களாம். ஆமென். நான் முழிச்சிருக்கிறத விட தூங்கின போது தான் நிறைய அப்பாவோட கனவு பார்ப்பேன். நான் 10 நிமிஷம் தூங்கினாலே 2 கனவு பார்த்துருவேன். 2ம் நடக்கும் அடுத்த நாள். என் மனைவிட்ட ஏதாவது ஒரு கனவுன்னு சொல்லிட்டு அது கொலை நடுங்கிடும். ஐயோ அப்பா முதல்ல ஜபத்தில் உட்காருங்கும். அதான் செய்யணும். அப்பா ஒன்று நல்ல வீட்டில் நல்ல சாப்பாடு, நல்ல உடை, நல்ல உணவு, நல்ல அட்மாஸ்பியரில் வச்சிருக்கிறாரு. புத்தி எங்கேயோ போகுதுன்னா போக வேண்டியது தான். ஆவியினால இந்த உலகத்தை ஜெயிச்சு பழகுங்க. எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லையா? ராத்திரி பகல தூங்காமலை நாளைக்கு இடத்துல ஒரு இடத்துல ப்ரேயர் இருக்குது, மீட்டிங்கு நாளானைக்கு இருக்குது, அடுத்த நாள் இருக்குது, இந்த வாரம் எண்டில் இருக்குது. நேற்று ஒரு பாசிட்டிவ் இப்போ புதன்கிழமை மீட்டிங் ஒன்று கொடுத்துட்டு விட்டாரு. பகல் கூட்டம் ஒரு இடத்துல பேசுகிறேன், ராத்திரி ஒரு இடத்துல. எனக்கு மட்டும் உடம்பு மிஷினில் ஆகியிருக்கா? ஆவியில் நிரப்பப்படுங்கம்மா. எனக்கு உங்கள் பாஸ்டம்மா பார்த்து நேற்று என் மனைவிட்ட சொல்லிட்டு போனேன், எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க பார்த்தியா? சக்கு 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 சக்குன்னு ஒரு வேலை செய்கிறாங்க. எடிசனையா சொன்னார், ஐபிஏ ட்ரைனிங்னாரு. எந்த ட்ரைனிங் கொடுத்தாலும், யார் ட்ரைனிங் கொடுத்தாலும் நம்ம ஆவியில் இணைக்கப்பட்டிருந்தா தான் வேலை நடக்கும். இல்லையா சொல்லுங்களேன். ஸ்தாபனம்லாம் நம்மளை ஒன்றும் நடத்திடாது. என்னெல்லாம் எந்த ஸ்தாபனம் நடத்துனுச்சு? 29 வருஷம் லட்சக்கணக்கில் உள்ள சபையில் பேசியிருக்கேன். அப்படின்னு சொல்லுங்களேன். அப்போ ஆவியில் நிரப்பப்படுங்க, வாசல் திறக்கும். நீங்க எந்த ஆவியில் நிரப்பப்பட்டிருக்கிற? என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஆவியில் இருக்கிற அமைதியா இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. மற்றவர்களுக்கு வேதனையை கொடுக்கறதுக்கு ஆவி மனுஷன் கிடையாது, மற்றவர்களை வாழ வைக்க தான் ஆவி மனுஷன். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? சில நேரங்களில் என்னெல்லாம் பகைப்பாங்க, என்னெல்லாம் விரோதமாக பேசுவாங்க. என்னை பற்றி நிறைய பேசியிருக்காங்களே பாஸ்டர்ஸ், உங்கள் காதலெல்லாம் வந்திருக்கும். பேசியிருக்காங்க, நிறைய பேசுவாங்க என்னை பற்றி. ஒரு சர்ச்சிலே பிரசங்கம் பண்ணியிருக்காங்க பாருங்க, அந்த ஊழியத்துக்கு யாரும் போகாதீர்கள். என்னன்னு கேட்டால், கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாம் சேர்த்து வச்சு நான் ஊழியம் செய்கிறானா, எனக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு சபைக்கு நான் போவேன்னா அங்கே யாரெல்லாம் கவர்மெண்ட் வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள மட்டும் நான் கேப்சர் பண்ணி கொண்டு வந்துடுவேனா. நல்ல வெளிப்பாடு, நல்ல வெளிப்பாடு. அக்கா டீச்சர் தான், அண்ணன் டீச்சர் தான், நல்லா கவனிங்க. இவங்களாம் நான் தான் ஞானசானம் கொடுத்தேன். ஆமாம் ஆமாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆவியில் நிரப்பப்படுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி சபை ஏன் வளரல தெரியுமா? ஏன் வளரல தெரியுமா? சரியான ஆவியில் நம்ம நிரப்பப்படலை. சரியான ஆவியில் நாம் நிரப்பப்படலை. என் அன்பு தேவ ஜனமே, கிதியோனை நிரப்பினதும் கர்த்தருடைய ஆவிதான், சிம்சோனை நிரப்பினதும் கர்த்தருடைய ஆவிதான்,
சவுலை நிரப்பினதும் கர்த்தருடைய ஆவிதான். தாவீதை நிரப்பினதும் கர்த்தருடைய ஆவிதான். பேதுருவை நிரப்பினதும் கர்த்தருடைய ஆவிதான். பிலிப்புவை நிரப்பினதும் கர்த்தருடைய ஆவிதான். ஸ்தேவானை நிரப்பினதும் கர்த்தருடைய ஆவிதான். நீங்க ஆவியில நிரப்பப்படுங்களேன், நீங்க இந்த உலகத்துல பயங்கரமா ஷைன் பண்ணுவீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு காரியத்தை நான் சொல்றேன். மார்க் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வாங்களேன். அதாவது ஏசப்பா இறந்துட்டாரு, அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த வாசல்ல பெரிய கல்லை புரட்டி வச்சுட்டாங்க, அப்படிதானே? சரி, 2ஆம் வசனம் படிங்கம்மா. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று போறாங்க. என்ன பேசிக்கிட்டு போறாங்கன்னா, இந்த கல்லை யாருப்பா புரட்டுவா? இந்த கல்லை யாருப்பா புரட்டுவா? அந்த வாசல் அடைக்கப்பட்டு இருக்கிறதே, அந்த வாசல் திறக்கப்படலையே, இந்த கல்லை யார் தான் பிரட்டுவா? இந்த கடன் என்கிற கல்லை யார் தான் பிரட்டுவா? இந்த வியாதி என்கிற கல்லை யார் தான் புரட்டுவா? குடிகார கணவனுடைய இந்த குடிகார ஆவியை யார் தான் புரட்டுவா? கீழ்ப்படியாத மனைவி, எப்ப பார்த்தாலும் ஃபைட்டிங் கூட மனைவியை யார் தான் மாத்துவா? அப்படியே பல வேதனையோட கண்ணீரோட ஒரு எதிர்பார்ப்போட அந்த கல்லறைகிட்ட வர்றாங்க. பைபிள் சொல்லுது, அந்த கல் மிகவும் பெரியது. அந்த கல் மிகவும் பெரியது. இன்னும் உத்து பார்க்கறாங்க, அந்த கல் தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். இப்ப நான் ஒரு ப்ராபசி சொல்றேன். அந்த கல்லை யாரு தள்ளினது? அந்த கல்லை யாரு தள்ளினா? யாரு தள்ளினா? பாஸ்டர் ஐயா, இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்கல்ல, நாங்க ஏதாவது கேட்கிறோமா பாஸ்டர் ஐயா? திரும்பி எங்கள்கிட்ட கேள்வி கேட்காதுங்க ஐயா. எதை சொல்லணும்னாலும் சொல்லிட்டு போயிடுங்க பாஸ்டர் ஐயா, நாங்க கேட்டுக்கிறோம் பாஸ்டர் ஐயா. என் அன்பு தேவ ஜனமே, அந்த கல்லை புரட்டினது கர்த்தருடைய ஆவியானவர். அந்த கல்லை புரட்டி வச்சிருந்தார். ஏன் தெரியுமா? என் பிள்ளைங்க வர்றாங்க. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அந்த கல்லை புரட்டுனுச்சு. அந்த உயிரோடு எழுப்புகிற கர்த்தருடைய ஆவியானவர் அந்த கல்லை புரட்டினார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அடைக்கப்பட்டிருக்கிற கல்லு இந்த பகல் வேளையில கர்த்தருடைய ஆவியினால புரட்டப்பட போகுது. அவங்க சொன்னாங்க, தரங்கம்பாடிக்கு போனேன், இயேசுவை பார்க்கணும்னு போனேன், மிஷினரி கல்லறையை பார்க்கணும்னு போனேன், என் கட்டி காணாம போச்சு. நான் ஒன்று சொல்லவா? செத்து போன சீகன் பால்க பார்க்க வரும்பொழுது ஒரு அற்புதம் நடக்குதுன்னா, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன ஒருவரை, ஜீவிக்கிறவரை, ஆராதனைக்குரியவரை பார்க்க வந்திருக்கிறியே, உன் கல்லு புரட்டப்படுமா படாதா? சொல்லுங்க வாய் திறந்து. புரட்டப்படுமா படாதா? கட்டாயமாய் புரட்டப்படும். கர்த்தர் திறந்த வாசலை வச்சிட்டாரு. கர்த்தர் திறந்த வாசலை வச்சிட்டாரு. உன் வாழ்க்கையில நீ மகத்துவத்தை பார்க்க போற மகளே. இந்த ஷெக்கினா ஆலயத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடை கற்களும் படிக்கற்களாய் மாற போகிறது. நீங்க அதை பார்க்க போறீங்க, நீங்க அதை அனுபவிக்க போறீங்க. எங்கயா இங்க இவ்வளவு பெரிய கல் இருந்துச்ச காணோம், இவ்வளவு பெரிய பிரச்சனையோட நம்ம இருந்தோமே எங்கே காணோம். கர்த்தர் சொல்லுவாரு, நான் புரட்டிட்ட மகளே, என் ஆவி அனுப்புன மகளே. செருபாபேலுக்கு முன்பாக நிற்கக்கூடிய பெரிய பர்வதம் எது? பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம். செருபாவேல் கையிலே தூக்குகள் இருக்கிறது, தலைகள் இருக்கிறது. அதற்கு என்ன பெயர் தெரியுமா? கிருபை என்பது பெயர். கிருபை உண்டாவதாக. தேவனுடைய ஆவியானவர் ஒரு மனிதனோடு இருக்கும் பொழுது, அது எத்தனை பெரிய பர்வதமா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும், அது புரட்டி தள்ளப்படும். இந்த காலை வேளையில, இந்த மதிய வேளையில ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். பெரிய பர்வதமா இருந்தாலும், பெரிய காரியமா இருந்தாலும், பைபிள் சொல்லுதுங்க, பெரும்பாடு ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் வருகிறார். வேதம் சொல்லுகிற ரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது என்று. ரத்தம் எல்லாம் போய் கொண்டு இருக்கிறது, ரத்தம் எல்லாம் போய்விட்டது. எத்தனை வருஷம்? 12 வருஷம். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. பல வைத்தியர்களால் போய் செலவழித்து பார்த்தோம், ஒரு நன்மையும் நடக்கல, ஒரு மாற்றமும் வரல, ஒரு முன்னேற்றம் வரல.
தீட்டு ஒதுங்கி இருக்கணும். இயேசு வருகிற வழிக்கு ஓடி வந்தார். அவர் ஒரு முடிவு பண்ணி வந்தால், இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன். சுகமானிச்சா இல்லையா? சுகமானிச்சா இல்லையா? இயேசு அங்கே நின்னாரா இல்லையா? திரும்பி பார்த்தாரா இல்லையா? என்னை தொட்டது யார் என்று கேட்டாரா இல்லையா? ஒரு சில சீசன் சொன்னானா இல்லையா? இவ்வளோ பேர் உம்மை நெருக்கி கொண்டிருக்க உம்மை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே ஆண்டவரே. இல்லப்பா, நீங்கெல்லாம் என்ன செல்ஃபி எடுக்கிற நோக்கத்தில் தொட்டீங்க. நீங்கெல்லாம் ஏசுநாதரோட நானும் போறேன் பாத்தியாங்கிற மாதிரி வந்தீங்க. ஆனா ஒரு தொடுதல்ல என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டுச்சு. ஒரு தொடுதல்ல உண்மை இருந்தது, ஒரு தொடுதல்ல தேவை இருந்தது, ஒரு தொடுதல்ல ரொம்ப பெரிய ஜெபம் இருந்தது, ஒரு தொடுதல் ரொம்ப அத்தியாவசியமா இருந்தது. அந்த தொடுதலுக்குரியவர்கள் யார்? நம்ம நடுங்கி கொண்டு வந்து முன்னாடி வந்து சொல்றாங்க, நான் தான் ஏன் தொட்டேன். ஆண்டவர் சொன்னார், உன் வேதனை நீங்கி நீ எப்படி இரு? சுகமாயிரு. அந்த நேரம் முதல் அந்த பெரும்பாடு அவளை விட்டு போயிடுச்சான். ஒருவேளை அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில வியாதியின் உக்கிரம் தாண்டவமாடி கொண்டிருக்கலாம். ஒருவேளை வியாதியின் உக்கிரம் தாண்டவமாடி கொண்டிருக்கலாம். அந்த இடத்துல இருக்கிற அந்த பிரச்சனையா என்னை விட்டு போக மாட்டேங்குது. அந்த கட்டி, அந்த யூட்ரஸ் பெயின், அந்த ஃபைப்ராய்டி கட்டி, அந்த பிரெயின்ல இருக்கிற ப்ராப்ளம். என் ஊழியத்தில் எத்தனையோ அற்புதங்கள் ஆண்டு செஞ்சிருக்கிறாரு. எத்தனையோ அற்புதம். வைத்தீஸ்வரன் கோயிலிருந்து அர்ச்சனை தட்டு விற்கிறவருடைய மக, யூடியூப்ல போய் பாருங்க, இருக்கும். ஹென்ரி சாமியல் அபிஷியல்னு போட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல்ல இருக்கும். அர்ச்சனை தட்டு விற்கிறவருடைய மக ஐஸ்வர்யான்னு பேரு. 21 வயசு, ஏஜ் அட்டன் பண்ணல. என்னன்னு போய் பார்த்தா 4 டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான். என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தான் தெரியுமா? யூட்ரஸ் இஸ் ஆப்சென்ட். இந்த அம்மாவுக்கு, இந்த பொண்ணுக்கு என்ன இல்லை? யூட்ரஸே இல்லை. 2014 வருஷம் சாட்சி சொல்லியிருப்பாங்க அட்மாஸ் மண்டபத்தில். வந்தாங்க, நடுக்கத்தோடு தான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் சொன்னாரு, 60 நாள்ல ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லிடான்ட்டாரு. யூட்ரஸே கிடையாது. 4 சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க. யூட்ரஸ் இஸ் ஆப்சென்ட் சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க. 60 நாள் அற்புதம் நடக்கும்னு ஆண்டவர் சொன்னாரு. இது எப்படி ஆண்டவரை நடக்கும்? என் அறியாமலே நான் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னேன். 28வது நாள் அதிகாலை 5 மணி அந்த வீட்டில இருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. நீங்க சொல்ற கடவுள் உயிருள்ள கடவுள். என்னன்னு கேட்டேன். என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டாயா? அடுத்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்தாங்க. யூட்ரஸ் இஸ் பிரசன்ட்ங்கிற சர்டிஃபிகேட்டோட வந்தாங்க. இல்லாததை இருக்கிறதாய் மாற்றுகிறதற்கு என்னுடைய ஆவியானவரால் முடியுங்க. என் ஆவியானவரால் முடியும். இந்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க. இந்த பிரச்சனத்தை சார்ந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் செக் பண்ணுங்க. ஆவியானவர் என்னோடு இருக்கிறாரா? ஆவியானவர் என் மேலே இருக்கிறாரா? அவருடைய பிரச்சனத்தை என்னால் ஏன் தலையில் கை வச்சுன்னு கீழே விழுவுறாங்க? ஒரு விரலை தான் நான் பிடிப்பேன், ஏன் கீழே விழுவுறீங்க? கரண்ட் ஷாக் மாதிரி பாஸ் ஆகும். தேவனுடைய வல்லமை. நான் என்ன பவர் பேக்கேஜோட வந்திருக்கிறேன். என்னை நடத்துகிறவர் என்னோடு வருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனையோ இடங்கள்ல கையை வீசும் போதெல்லாம் கீழே விழுவாங்க ஜனங்கள். எப்படி நடக்கிறது? ஆவியானவருடைய அந்த ஃப்ளோ, அந்த மகிமையின் ஃப்ளோ. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. திருவள்ளூர் மீட்டிங்கில் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். ஒரு 51 வயது மதிக்கத்தக்க ஐயா மாதிரி ஒருத்தர், அவர் வந்து சாட்சி சொன்னார். என்ன சாட்சி சொன்னார் தெரியுமா? ஐயா, நான் ஒரு சாட்சி சொல்லணுங்கன்னாரு 3ஆவது நாள் கூட்டத்தில். என்னென்ன அவர் ரொம்ப எளிமையாக சொன்னார். 1 நிமிஷம் தான் சாட்சி இருக்கும், 59 செகண்ட் தான் அந்த சாட்சி இருக்கும். பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருந்தது. எனக்கு உடம்பு சரியில்லை, நான் உன்னை பார்த்தேன், நீ என்ன பார்க்கல. இப்படிதான் பேசுவாரு. நான் உன்னை பார்த்தேன், நீ என்ன பார்க்கல. நான் உன்னை கூப்பிட்டேன், நீ திரும்பி பார்க்கல. உன் சட்டையை நான் தொட்டேன், நான் சுகமானன்னாரு. அப்படியே யூடியூப்ல இருக்குது. உன் சட்டையை நான் தொட்டேன், நான் சுகமான. எத்தனையோ நாட்கள் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். என் மயிலாடுதுறை மீட்டிங் முடிச்சு ஒரு அம்மா, பெரும்பாடுல பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா, சரியான சாட்சி. அதெல்லாம் இந்த பெரும்பாடு பிரசங்க அங்கே பண்ணியிருக்கிறேன் போல இருக்கு. அந்த அம்மாவுக்கு 6 வருஷமா பெரும்பாடு இருந்திருக்கு. ப்ரேயர் முடிச்சாச்சு, செகண்ட் டே ப்ரேயர் முடிச்சாச்சு, வெளியில் வேகமாக வந்துட்டேன் நான். அப்போ அந்த அம்மா வந்து என் வஸ்திரத்தை தொடர்றது ஓடி வந்துச்சான். நான் வேகமாக போயிட்டேன்னா. சொன்ன சாட்சி எங்கள் வாக்குத்தத்த ஆராதனையில் வந்து அம்மாவும் தாயும் பிள்ளையுமா வந்து சொன்னாங்க சாட்சியை. பொண்ணு சொல்லியிருக்கா, அண்ணனை தொட்டா என்ன, அண்ணனுடைய காரை தொட்டா என்ன, காரை தொட்டு சுகமாக இருக்கிறாங்க. நீங்கள் நம்பலன்னா நடக்காது, நம்பி தான் ஆகணும். ஆமென் சொல்லுங்களேன். நான் பரிசுத்தமான பலிபீடத்தில் நின்று பேசுகிறேன். உன்னை தொட்டு அநேகர் சுகமாவாங்க. நீ ஜெபம் பண்ணினா அற்புதம் நடக்கும். நீ வாயால் அப்படி காத்த ஊதுனா தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வரும். பாஸ்டர், உங்களை அப்படிப்பட்ட கிருபையில் ஆண்டவர் நிரப்ப போறாரு. ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் ஒரு பெரிய கிருபை. நமக்கு வேணும்னு கேளுங்க. வசனத்தை மட்டும் பிரசங்கிக்கிறதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இல்லை. வசனம் நிரூபிக்கப்படணும், அற்புதம் நடக்கணும், வல்லமை வெளிப்படணும்.
ஜாதிகள் ரட்சிப்பை பார்க்கணும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இந்த பொண்ணுலாம் பயங்கர பிசாசு கட்டு இல்லை, கை தூக்கு. அது ஒரு பாஸ்டருடைய பொண்ணு, தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு பாஸ்டருடைய பொண்ணு. அவங்க அப்பா இன்னும் ஊழியம் செஞ்சு தான் இருக்காங்க, யாரும் நான் சொல்ல மாட்டேன், இன்னும் ஊழியம் செஞ்சு தான் இருக்காங்க. அவங்க அப்பா ஒரு நல்ல சர்ச்சை வச்சிருக்கிறாங்க. இந்த பிள்ளைக்கு பயங்கரமான மாந்திரிக கட்டு. கர்த்தர் விடுதலை கொடுத்தார் என் ஊழியத்தை கொண்டு வந்து. இன்னைக்கும் நன்றி விசுவாசத்தோடு இருக்கிறாங்க அந்த குடும்பம். எத்தனையோ அற்புதங்களை சொல்லலாங்க. இல்லாததை இருக்கிறதாய் மாற்றுவார், மகிமையாய் மாற்றுவார். நான் பார்த்துருக்கிறேன், எத்தனையோ பார்த்துருக்கிறேன். குடும்பங்கள், பிள்ளைகள் நல்ல உயர்ந்த இடத்துக்கு வருவாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு வாங்கிக்கோங்க, கர்த்தருடைய வார்த்தையை உள்வாங்குங்க, கர்த்தருடைய ரத்தத்தில் உங்களை மறைச்சிக்கோங்க. மூணாவது இயேசுவின் ரத்தம். ஆமென். யாத்திராகமம் 12:13 கொஞ்சம் குயிக்காக வாசிங்களேன். யாத்திராகமம் 12:13 குயிக்காக வாசிங்கம்மா. அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அடையாளமாய் இருக்கும். எந்த ரத்தம்? இயேசுவின். இந்த ரத்தம், ஆமா, யூசோப்பு ரத்தம். இன்னைக்கு நமக்கு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கு. இன்னைக்கு அடையாளப்படுத்த போட போகுது. இந்த ரத்தம் உங்களை அடையாளமாய் மாற்ற போகுது. இந்த ரத்தத்தின் வல்லமை உங்க மேல நான் வைக்க போறேன். ஆமென் சொல்லுங்களேன். அது மெய்யான ரத்தம், அது மெய்யான ரத்தம். எஸ்ஐ 53:5 சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமடைந்தோம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய பேசுகிற ரத்தம். என்ன பேசுது? ஆபேலின் ரத்தத்தை பார்க்கிலும் நன்மையானதை பேசுகிற ரத்தம். இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் நன்மையை பேசுறேன், ஜீவனை பேசுறேன். ஆமென் சொல்லுங்களேன். அந்த ரத்தத்தினாலே ஒரு திறந்த வாசல், வார்த்தையினாலே வாசல் திறக்கப்படுகிறது, ஆவியினாலே வார்த்தை திறக்கப்படுகிறது, கல்வாரி ரத்தத்தினால் வாசல் திறக்கப்படுகிறது. வாசல் இன்னைக்கு திறக்கப்பட போகிறது. வாலிப தம்பி தங்கச்சி ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எத்தனையோ வாலிப பிள்ளைகளுடைய லைஃப்பை கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாய் மாற்றி இருக்கிறார். எத்தனையோ காதலர்களை நான் பிரித்து விட்டுருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனையோ காதலர்கள் பிரிந்து விட்டார்கள். கர்த்தருக்கு சோத்திரம். ஆமாம், காதலுங்கிறதே சாபம் தானே. ஆமாம், வேணாம் அதெல்லாம் நமக்கு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் கொடுக்கறத வாங்கிக்கோங்க. நான் 18 வயசில் ஊழியத்துக்கு வந்தவன். என்னை சுற்றி கேரளா பொம்பளை பிள்ளைங்க தான் என்னை சுற்றி. அன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணேன். என் சபைக்கு வந்து என் சத்தியத்தை கேட்டுட்டா அவள் என் சகோதரி. எனக்கு வரக்கூடிய மனைவி ஒருவேளை நான் கல்யாணம் செய்தால் அவளை அந்த நாள் வரை நான் பார்த்துருக்கவே கூடாது. அப்படி வந்தது தான் இந்த சொக்கத்தங்கம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், எத்தனையோ இடத்துல நான் மிஸ் ஆகும் போதெல்லாம் என்னை தெய்வம் மிஸ்ஸாவே வச்சிருந்து மிஸ் ஆயிடாம அவருக்கு மிஸ்ஸஸ் ஆக்கி கொண்டார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. நீ உங்களுடைய வாழ்க்கையில அந்த வாசல் திறக்கப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே எல்லாம் எழுந்து நிற்போமா? தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே. கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, எதை குறித்தும் பயம் இல்லையே, எதை குறித்தும் என்னே சொன்னடத்துரே, என்னே சொன்னடத்துரே. ஐமடியில்
அப்படியே இந்த பைபிள் எல்லாம் அப்படியே இந்த பைபிள் எல்லாம் ஓரமா வைங்களேன். வச்சுட்டு அப்படியே முன்னாடி வாங்க. ஒரு வாலண்டியர்ஸ் மட்டும் 2-3 பேர் தேவை. முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், நான் ஆர்வமுடன் அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே ஆர்வமுடன் நாடுகிறேன், நான் ஆர்வமுடன் நாட்களெல்லாம் உயிர் வாழும் உம் நாமம் சொல்வேனையா, உம் நாமம் சொல்வேனையா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல பா பா பா. வாசலை திறப்பன்னு சொன்னீங்களே, எந்த வாசல் என் பிள்ளைக்கு திறக்கப்படணுமோ அந்த வாசல் திறக்கப்படுவதாக. 1 மணி நேரம் உடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறப்பா. ஹalleluya. கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி உற்சாகத்தோட. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல சாய்ந்து விட்டேன் நான். துணையாளரே, துணையாளரே, வா வா. இணையில்லா மணவாளரே, இணையில்லா உணவாக வந்தீரையா, உணவாக. இப்போ 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 என் உயிரோடு. க்ளோரி 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 க்ளோரி. நம்ம உயிரோடு அவர் கலக்கிறாரே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல. ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ். வாசல்கள் திறக்கப்படுவதாக, வாசல்கள் திறக்கப்படுவதாக, வாசல்கள் திறக்கப்படுவதாக, வாசல்கள் திறக்கப்படட்டும். சுகம் என்கிற வாசல், சமாதானம் என்கிற வாசல். கையை தட்டி வாங்கிக்கோ. சாய்ந்து விட்டேன் நான் தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே. சாய்ந்து விட்டேன் நான் தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல. பா பா பா. யாரெல்லாம் என்ன தேவையோடு இருக்காங்களோ, என்ன வேணும்னு இருக்காங்களோ என் பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா, 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 கொடுங்கப்பா. வெட்டுகள், வெட்டுகள், வெட்டுகள். புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய மேன்மை, புதிய விடுதலை. I release, I release, I release, I release the powerful anointing. கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறேன், கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறேன். ரத்தம் தெளிக்கப்படுவதாக. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல. வெட்டுகள், 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 வெட்டுகள். ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய பலன், ஒரு புதிய ஆளுகை. வெட்டுகள், 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 வெட்டுகள். அக்கினி, 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 அக்கினி. ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும் உள்ளாதா. நிழல்தனிலே, நிழல்தனிலே உலகத்தையே மறந்து விட்டேன், உலகத்தையே மறந்து விட்டேன். மாயா தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல உம்மடியில் மாயா. அக்கினி, 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 வெட்டுங்கள், வெட்டுங்கள். அக்கினி, 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 அக்கினி,
அக்கினிமயமான அபிஷேகம் பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். புதிய பாஷை, புதிய கிருபை, புதிய பலன், புதிய பலன், புதிய பலன், புதிய பலன், புதிய பலன். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ரிலீஸ் 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 ரிலீஸ். தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ அக்கினி, 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 தேவ அக்கினி. பெற்றுக்கொள் தம்பி, பெற்றுக்கொண்டா பெற்றுக்கொண்டா. புதிய பாஷை, புதிய கிருபை, புதிய பலன், புதிய ஆளுகை என் பிள்ளைகளை இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. புதிய மனுஷனாய், புதிய மனுஷியாய், புதிய மனுஷியாய் இந்த ஆர்வம் புதுசா மாறட்டும், 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 மாறட்டும். தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ பலன், தேவ பலன், தேவ பலன், தேவ பலன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல ஜீசஸ் 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 போராடுகிற கிரியை, சபிக்கப்பட்ட கிரியை, come on. வெளியே வெளியே வெளியே. ஜீசஸ் 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 ஜீசஸ். அக்கினி 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 அக்கினி. கல்வாரி நாயகனே, குழந்தையை போல. பா கண்ணை மூடிக்கங்கம்மா, கண்ணை மூடுங்க. நிரப்புங்க, ஆவியில நிரப்புங்க, ஆவியில நிரப்புங்க, ஆவியில நிரப்புங்க. புதிய பாஷையில நிரப்புங்க, புதிய கிருபையில நிரப்பு, புதிய வல்லமையில நிரப்பு. ஹalleluya 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 ஹalleluya. தேவ மகிமை, தேவ மகிமை. ஒவ்வொருவரையும் இந்த சபைக்கு என் பிள்ளைகள் பிரயோஜனம் உள்ளவர்களா, பிரயோஜனம் உள்ளவர்களாய், எழுப்புதலின் பாத்திரமாய், எழுப்புதலை கொண்டு வருகிற பிள்ளைகளாய், சாட்சியின் பிள்ளைகளாய். Jesus, 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 Jesus. பா பா பா. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. புதிய காரியத்தை, புதிய காரியத்தை, புதிய காரியத்தை, புதிய காரியத்தை, புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வாராக. பொல்லாதாவி, பொல்லாதாவி. தூக்கு தூக்குமாவ, தூக்குங்க, தூக்குங்க அவளை. ஜீசஸ் 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 ஜீசஸ். அக்கினி 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 அக்கினி. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கையை தட்டி விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க, கையை தட்டி விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க, கையை தட்டி விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. ஹோலை ரீபா லாதா ராபா ஷகே லாதா ராபா. அக்கினி அக்கினி சபையை புதுப்பிக்கட்டும், சபையை எழுப்புதலுக்கு நேராய், எழுப்புதலுக்கு நேராய், ஆத்தும அறுவடைக்கு நேராய். பதுங்கி இருக்கிற மாந்திரிக கிரிய, பதுங்கி இருக்கிற மாந்திரிக கிரிய, நடுக்கிற கிரிய, பொல்லாத கிரிய இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. ஆர்வமுடன் நாடுகிறே. நல்ல கையை தட்டி ஆண்டவரை துதி, துதி. நல்ல